Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், விவரங்களை விரிவாக வழங்கலாம். அபிராமி வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேரில் ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்துள்ளார். இந்த ஆய்வுக்காக முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் இருந்து கோயம்பேடு பகுதிக்கு வாகனத்தில் வந்தார். அப்போது முதலமைச்சரை காண வழிநெடுகிலும் பொதுமக்கள் குவிந்திருந்த நிலையில் சாலையின் இரு புறங்களிலும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அது மட்டுமில்லாமல் போக்குவரத்து மாற்றம் என்பதும் இப்பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவைக்கா அரசு ஆட்சியாக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். நெம்மேலி பகுதியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மற்றும் எழும்பூர் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மருத்துவமனை, சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா மாணவர்கள் விடுதி, சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள திடக்கல்வி மேலாண்மை நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்கனவே ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த சுத்திகரிப்பு ஆலையை பொறுத்தமட்டில் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கிறது. அண்ணாநகர், கோடம்பாக்கம், அம்பத்தூர், வலசரவாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர்கள் சுத்திகரிக்கப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர், அது மட்டுமில்லாமல் இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளின் பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் ஆண்டுக்கு 16,000 மில்லியன் லிட்டர் நீரானது வீணாகுவது தடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது பின்பற்றப்படும் சுத்திகரிப்பு நடைமுறைகள் மற்றும் அவற்றின் செயல்பட்டும் திறன் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நிலையத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் முக்கிய ஆலோசனைகளை முதலமைச்சர் நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை மாநகரின் நீர் தேவையை சமாளிக்க இந்த தொழில்நுட்பத்தை மேலும் விரிவாக்க செய்வதற்காக சாத்தியக்கூறுகள் குறித்தும் சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிய இருப்பதாகவும் தகவலானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அபிராமி, தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி புவியரசன். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜயை காண சாலையின் இரு புறங்களிலும் மக்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை காண வழி நெடுகிலும் மக்கள் திரண்டு நிற்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.